தனுசு ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். தனுசு அப்படின்னா பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு குறிக்கோளோடு இருக்கக்கூடியவர்கள் இல்லையா? அவர்களோட குறிக்கோள் வெற்றி அடைவதற்காக அயராது உழைக்கக்கூடியவர்கள், பசி தூக்கம் இதையெல்லாம் பார்க்காம கூட போராடக்கூடியவர்கள். அதே சமயத்தில் தனித்து நின்று இயங்குவதற்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஏன்னா வில்லுனாலே தனியாக இன்னொருத்தவங்க எடுத்து பயன்படுத்தணும் இல்லையா? அந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு துணை கிடைக்கும்போது அவர்களுடைய சாதனை அபாரமானதாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனித்து இயங்கிறத விட இன்னொருத்தவங்களோட சேர்ந்து இயங்கிறது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த தனுசு ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக ராசிக்கு உரிய கிரகமான குரு 7ஆம் இடத்தில் இருந்தாலும் இந்த குரு வக்ர நிலையை அடைந்திருக்காரு. ஒரு பக்கம் பார்க்கும்போது குருவோட பார்வை ராசிக்கு கிடைச்சாலும் வக்ரம் அடைஞ்சிருக்கும்போது அந்த குருவோட பலன் முழுமையாக கிடைக்காதுங்கிறதுனால தன்னை பற்றி ஒரு தன்னம்பிக்கை சற்று குறைவாகத்தான் இருக்கும். எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயமும் அதிகமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வீடு வாங்கலாமா, வாகனம் வாங்கலாமா, நம்மளால் வாங்க முடியுமா முடியாதா, இல்லை சொகுசாக இருக்க முடியுமா, இல்லை லைஃப் இந்த மாதிரி தான் போகுமா, இல்லை இதில் ஏதாவது பாதிப்பு வருமாங்கிற மாதிரி ஒரு கவலைகள் தொடர்ந்து உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு பார்த்திங்கன்னா எல்லா நிலைகளும் குடும்பமான வரைக்கும் மாறி போயிடும். அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்காருது. அதனால் பார்க்கும்போது இந்த 5ஆம் இடம் அப்படின்னு பார்க்குறோம், இன்னொரு பக்கம் 2ஆம் இடம் பார்க்குறோம், இன்னொரு பக்கம் 12ஆம் இடம். இந்த ராசிக்கு 5க்கும் 12க்கும் உரிய கிரகம் 2ஆம் இடத்துல உட்கார்றதுனால யாராவது வெளிநாடு போகணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு இப்போ கிடைக்கும். அடுத்தது செவ்வாய் 12ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால அது 2ஆம் இடத்துல அமரும் போது பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வருவாய் நமக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு வருவாய் நமக்கு நம்ம வேலை செஞ்சு வாங்குறது ஒரு பக்கம் வருவாய், நம்மளுடைய உறவினர்கள் வெளிநாட்டிலேருந்து நமக்கு பணம் அனுப்பலாம், எப்படியும் ஒரு வருவாய் கிடைக்கும். சில இடங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேறு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அந்த நிறுவனம் வெளிநாட்டில் ஒரு கிளைகளை கொண்ட நிறுவனமாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு கொண்ட நிறுவனத்தோட இங்கே உள்ள கிளையாக இருக்கலாம்ல. அதனால் எப்படி பார்த்தாலும் வெளிநாடு சார்ந்த வருவாய் தனுசு ராசிக்கு இந்த மாதம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரிய சூரியன், ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரிய சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி செவ்வாய், 9ஆம் அதிபதி சூரியன் இரண்டும் சேர்ந்து இருக்குது. நமக்கு தேவையான வருவாய் நம்மை தேடி வருவதற்கு பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துலேருந்து அதுக்கான சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க. அதே சமயத்தில் பார்க்கும்போது இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு வகையில் நெருப்பு கிரகம்ங்கிறதுனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்ய இடத்துல பார்த்திங்கன்னா சில நெருக்கடிகள் வரும். இந்த பாதிப்புகளை விட்டு விலகிட்டு நம்ம வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலாங்கிற மாதிரியும் பல பேருக்கு சிந்தனை வரும். தயவு செய்து அந்த முடிவெல்லாம் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த முடிவுகள்லாம் மாறிக்கும். ஏன்னா இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கும்போது சில நேரங்களில் என்ன பார்த்திங்கன்னா நிறைய பேர் செய்கிற வேலையை விட்டு பின்னாடி ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழ்நிலை வர்றதுனால தனுசு ராசிக்காரர்கள் இதை மனசில் வச்சுக்கணும். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருந்ததுனால வேலை வாய்ப்பை விட்டு போகக்கூடாது. அப்படி வேலை வாய்ப்பை விட்டு போனால் வருவாய் பாதிக்குங்கிற ஒரு மனநிலையும் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அருகில் இருக்கிறவர்களும் நம்மளோட சம்மந்தப்பட்டவர்களோடும் அனுசரித்து போகிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சுக்கிரன் பார்த்திங்கன்னா ராசிக்கு 6க்கும் 11ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம். அப்போ 6க்கு உரிய கிரகம் 2ஆம் இடத்துல உட்காரும்போது நம்மளோட தேவைகளுக்காக சில நேரங்கள் நம்ம கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இது நம்முடைய தேவையா, குடும்ப தேவையா, குழந்தைகளுக்கான கல்வி கட்டணமா, இப்படி பல விஷயங்களை யோசிக்கிறோம்ல. அதே சமயத்தில் நம்ம கேட்குற இடத்துல நமக்கு கொடுப்பாங்கல்லன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. கடன் வருவாய் கூட நமக்கு வருவாய் தான். ஏன்னா அவசரமான நேரத்தில் நம்மளை கையில் வச்சு நம்ம எப்போதும் பணத்தை புரட்ட முடியாதுல்ல. அதுபோல் கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கும். கண்டிப்பாக யார்ட்டையாவது ஒருத்தங்கள்ட்ட ஒரு ரொட்டேஷனுக்காக வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும், அது கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதை உடனடியாக உங்களோட கெப்பாசிட்டிக்கு உட்பட்டு திருப்பி அனுப்பிடுவீங்க, திருப்பி கொடுத்துருவீங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. அதே போல் நீண்ட நாளாக இழுபறியில் இருந்தக்கூடிய ஏதாவது ஒரு சிக்கல் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். எங்கேயாவது உங்களுக்கு நிலுவைத் தொகைகள் ஏற்கனவே வராமல் இருந்ததுன்னா வேலை செஞ்ச இடத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண விஷயத்துலையோ உங்களுக்கு பணம் வராமல் இருந்தால் அந்த பணமும் இப்போது வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவலைப்பட வேணாம். அடுத்து ராசிக்கு 7க்கும் 10க்கும் உரிய புதன் 2ஆம் இடத்துக்கு வரார். 7ஆம் அதிபதி பாதகாதிபதி ஒரு பக்கம் இருந்தால் கூட இது பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் புதன் ஒரு ராசியில் இருக்கிற நாட்களே ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு இருக்கும் எதிர்பார்க்கக்கூடாது. 2வது புதன் மட்டுமே தனியாக இல்லை இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அன்பளிப்பு
அன்பளிப்புகள் வந்து வீட்டுக்கு வந்து சேரும். அன்பளிப்புகள், பரிசு பொருட்கள், இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, சில பேருக்கு கூட இந்த மாமியார் வீடு, தந்தையார் வீட்டிலேருந்து தான் சில பரிசுகள்லாம் வருது இல்லையா, அந்த சொத்து சுகங்கள் அந்த மாதிரி கூட சில பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தொழிலில் ஏற்பட்டக்கூடிய அந்த சுணக்க நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்யூம் ஆகி நமக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கையை உருவாக்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கும். என்னதான் இருந்தால் கூட 2ஆம் இடத்துல வந்து 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து குடும்பத்தில் அப்பப்போ சில குழப்பங்கள் தலை காட்டிக்கிட்டு தான் இருக்குமே தவிர, இது மாதத்தோட முற்பகுதி ஒரு 15-16 நாட்களுக்கு இந்த நெருக்கடி இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன் ரெண்டுமே சேர்ந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல போயிடுது, கும்பத்துக்கு. அங்கே பார்த்திங்கன்னா ஏற்கனவே ராகு இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் வர்றது ரொம்ப சிறப்பு. ராகு அங்கே இருக்கிறது ஏற்கனவே சிறப்புங்கிறதுனால இந்த நெருக்கடிகளை கடந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். மனதுக்கு பிடித்த பல விஷயங்கள்லாம் நம்மளால் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு நடந்தால் நமக்கு மனசு சந்தோஷப்படுவோமோ அது போன்ற விஷயங்களும் நமக்கு நடக்கிறதா இருக்கும். சில சுப நிகழ்ச்சிகளை வந்து ஏற்கனவே திட்டமிட்டிருந்து பொருளாதாரம் அந்த மாதிரி சில விஷயங்களால் நமக்கு முடியாமல் போயிருந்ததுன்னா இந்த காலகட்டங்களில் அது பொதுவாக நல்லதாக நடக்கும். பொதுவாகவே தை பிறந்தா வழி பிறக்குங்கிறோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே கடந்த மாதத்தை விட இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குங்கிறதுனால அதை பற்றி கவலைப்பட வேணாங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிக்கிற ஆர்வம் நிறையா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஏதாவது படிச்சுட்டு பாதியில் விட்டவர்கள் கூட பார்த்திங்கன்னா அதை கண்டினியூ பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வரும். பொதுவாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தை மாதங்களில் வந்து தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கும் மாற்றுவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது 4ஆம் இடத்தில் சனி இருக்கிறது. 4ஆம் இடத்துல ஏற்கனவே இருந்த சனி வந்து வக்ரகதி அடைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் கடந்த மாதம் பார்த்திங்கன்னா தனுசுலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இவங்களும் டிஸ்டர்ப் ஆகியிருப்பாங்க, இவர்களால் இவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் டிஸ்டர்ப் ஆகியிருப்பாங்க. கடந்த மார்கழி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பாங்க. அது பண பிரச்சனையாக இருக்கலாம், வேலைக்கு சாப்பிட முடியாத பிரச்சனையாக இருந்திருக்கலாம், அல்லது உடல் ரீதியாக ஏற்பட்டக்கூடிய ஒரு சில கோளாறுகளால் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களால் வந்து ஒரு அமைதி இல்லாமல் இருந்திருப்பாங்கல்ல, அந்த நிலையை வந்து இப்போதைக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து ஒரு மாற்றி அமைப்பார். பொதுவாக 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து ஆரோக்கியத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்க மாட்டார் என்றாலும் கூட ஏற்கனவே செவ்வாயோட பாதிப்பிலிருந்து விடுபட்டதுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓரளவு உடலும் மனசும் ஆரோக்கியமாகி கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சி பொங்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இதை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் அதுவே நமக்கு போதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் அதிபதியான சனி 4ஆம் இடத்துல இருக்குது. அடுத்தது 2ஆம் அதிபதியான சனியும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பங்கு பாகங்கள் ஏதாவது இதுவரை வந்து பிரிக்க முடியாத இருந்த சூழ்நிலை இருந்தாலும், இல்லை வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாகங்கள் சரியாக கிடைக்காமல் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கான வசதி வாய்ப்புகளை இந்த சனி வந்து உருவாக்கி கொடுப்பார். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 7ஆம் இடத்தில் குரு, அது ஏற்கனவே ராசிநாதனை சொல்லும்போது சொல்லிட்டவங்கனால பெருசாக கவலைப்பட வேணாம். இப்போ முக்கியமான பாதிப்பு அப்படிங்க பார்க்கும்போது 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மனசுக்கு நிறைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் தொடங்குகிற முயற்சியை வந்து தடையில்லாமல் செய்வதற்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் தடங்கல் ஆகிட்டே இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரில, மகிழ்ச்சியாக இருக்கோமா இல்லை வந்து கஷ்டப்படுறோமா, நிச்சயமாக வந்து நம்ம மகிழ்ச்சியோடு இல்லை, சந்தோஷமாக இல்லை, கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம்தான் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதற்கு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கருடாழ்வாரை வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மகர ராசிக்காரர்களுக்கான தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.